நன்றியை தெரிவித்துக்கிறேன். இந்த படம் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபன்னான காமெடி தான். டைரக்டர் வந்து என்கிட்ட சொல்லுவார், படம் மாதிரியே இருக்கக்கூடாது, ஹீரோ மாதிரி இருக்கக்கூடாது, காமெடியாக தான் இருக்கணும். அந்த மாதிரி அருண் சார் வந்து கேட்டது சொன்னது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 2 இயர்ஸ் முன்னாடி ஒரு லைன் வந்து சொன்னார். இது அப்புறம் சேஞ்ச் பண்ணி இதை அப்படியே டெவலப் பண்ணி நிறையா வாட்டி இந்த கதையை வந்து நிறையா டிஸ்கஸ் பண்ணி இன்றைக்கி ட்ரெண்டாக இருக்கணும். ஏன்னா கால மாற்றங்கள், ஒரு யூத் படம், யங்ஸ்டர்ஸ்க்கான உள்ள படம், ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப ஒரு நம்ம கல்ச்சரல் இதுவும் பேஸ் பண்ணி இருக்கணுங்கிறத வந்து நான் வந்து கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணேன். அவர் அழகாக இதை வந்து சொல்லியிருக்காரு ஸ்க்ரீன் பிளேயில். வாசு சாரோட அசிஸ்டண்ட்டு அப்பயே தெரிஞ்சு ஸ்க்ரீன் பிளேயில் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் எந்தெந்த இடத்துல எப்படி சொல்லணுங்கிறது கண்டிப்பாக அந்த ஸ்கூல்லேருந்து அவர் தெரிஞ்சிருப்பார். அது இந்த படத்தில் அழகாக சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படத்தை வந்து ஃபுல்லாக வந்து அவர் வந்து ஹரிபாஸ்கர் மூலமாக வந்தார். ஹரிபாஸ்கர் வந்து சொல்லும்போது எல்லாம் யங்ஸ்டர்ஸு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது என்னோட நம்பிக்கை என்னென்னா, இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்குது. ஸோ வந்து அவங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ், இங்கே நிறைய பேர் இருக்காங்க யங்ஸ்டர்ஸு, நிறையா சாதிக்கிறதுக்கு கரெக்டான கைடன்ஸ் வேணும். இது வேணும். எனக்கு வந்து நான் வந்து எங்கள் அப்பாக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது ஒரு பேரண்ட்ஸ்லேருந்து என்னென்ன மாதிரி எப்படி கைடன்ஸ், அதை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறதுனால தான் இந்த ஃபுல் யங் டீமுக்கும் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இது பண்ணேன். ஸோ இது போகும்போது நிதின் சார் ப்ரொடியூசர், என்னோட இன்னொரு வந்து ஜாயிண்ட் ப்ரொடியூசர் அவருடைய சப்போர்ட்டோட இதை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். பண்ணும்போது ஃபுல் சப்போர்ட் பண்ணார். அவர் எங்களை பிலீவ் பண்ணி வந்தார். இந்த ஃபஸ்ட் டைம் இது அவர் நிறையா ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு ஃபிலிம்குள்ளே வரும்போது இதோடைய பெருசு ஒரு ஸ்கேல் அவர் அதுக்கு நம்மளை நம்பி வந்திருக்காரு. அதுக்கு வந்து ஓல் டீமும் இதுவும் வந்து அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறோம். வாஸ் சார் நேற்று இந்த மாதிரி டீம் சொல்லும்போது வாசு சார்கிட்ட கேட்டேன், நீங்கள் வந்து ஏன்னா இது எல்லாருமே புது யங் டீமாக இருக்குது, ஒரு ப்ரெஸ் மீட்டாக வைக்கும்போது இதாக இருக்கும்போது சார் வந்து அடுத்த எப்போ எந்த டைம் அவர் மட்டும் சொல்லுங்கள் நான் வந்துடுறேன்னு சொன்னார். அவர் அவங்க டீமில் இருக்க ஆளுங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு வாசு சார். அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் பத்திரிகை நபர்கள் இந்த மாதிரி ஒரு யங் பிளட் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுட்டு எல்லாரையும் வருகன்னு வரவேற்று நன்றி தெரிவிச்சு. ஷாரா அவர்கள் வந்து கரெக்டா சொல்லிட்டாங்கல்ல சார்? சரி சார், வாங்க அவர்கள் நம்மளோட ஒரு சில வார்த்தைகள். மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். எல்லாருக்கும் நன்றி, பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, இறைவனுக்கு நன்றி. இந்த படத்துக்கு வாய்ப்பளித்த முரளி சாருக்கு நன்றி. இந்த படம் நடிக்கிறேன்னு சொன்னப்போ என் அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டார். என்ன அப்படின்னா, தேனாண்டால் ஃபிலிம்ஸில் நடிக்கிறேன் அப்படிங்கிறதுனால எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்து நிறையா தேனாண்டால் ஃபிலிம்ஸில் அவரோட படம், முக்கியமாக விவேக் சார் காமெடிலாம் வந்து தேனாண்டால் ஃபிலிம்ஸில் தான் நிறையா அந்த கோர்ட்லேருந்து பேசுறது அதெல்லாம் சின்ன வயசில் பார்த்து இப்போ அந்த கம்பெனியில் நான் நடிக்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. அருண் சொன்னாங்க ஹீரோவை கூட நடிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்குரிய எல்லா தகுதியும் அவருக்கு இருக்கு. பயங்கரமான ஒரு ஹியூமர் கை. எனக்கு இது வரைக்கும் நான் நிறைய டைரக்டர்கிட்ட நடிச்சிருக்கேன். அதில் வந்து நான் வந்து பார்த்து ரசிக்கிற ஒரு டைரக்டர்னா இவர் தான். சொல்லி கொடுப்பாரு. சொல்லி கொடுக்கும் போதே அது இவரும் அந்த கேமராமேன் அவர் இப்போ முடி வெட்டிட்டாரு, முன்னாடி இப்படி முடி வச்சிருப்பாரு. 2 பேரும் ஒரு அனிமேட்டட் கேரக்டர் மாதிரியே இருப்பாங்க. ஷூட்டுக்கு வரும்போது பார்க்கவே அவ்வளோ ஜாலியாக இருக்கும். நல்லா சொல்லி கொடுப்பாரு. நல்ல ரைட்டர், ஹியூமராக இருக்கட்டும், எல்லாமே ஒரு நல்ல ஒரு சென்சிபிளாக எழுதக்கூடிய ஒரு ரைட்டர். அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அடுத்து ஹரிபாஸ்கர் சும்மா
வரல ஹரிபாஸ்கர். நிறைய கஷ்டப்பட்டு நிறைய வீடியோஸ் வந்து எல்லாமே அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. ஸோ இன்னுமே பெரிய லெவலில் போவாருங்கிற நம்பிக்கை எனக்கு பயங்கரமாக இருக்குது. ரெண்டாவது ஹரியோட நடித்தது எனக்கு, அதாவது ஷார்ட்லேருந்தே 2 பேரும் பயங்கர சிங்க் ஆகிட்டோம். நான் நடித்த படத்தில் இப்போ ரீசெண்டாக ரொம்ப என்ஜாய் பண்ணி, அதாவது ஒவ்வொரு நாளும் என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு சீனையும் என்ஜாய் பண்ணி பண்ணாங்க படம் வந்து மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். லாஸ்ட்லியோட எனக்கு சீனே வைக்கல. பொதுவாக எந்த டைரக்டருமே ஹீரோனோட சீன் வைக்க மாட்டாங்க. அதனால வந்து நான் இன்டர்வியூ இதுலலாம் அவங்களோட பழகினது தான். ரொம்ப பாசிட்டிவான பொண்ணு, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். மியூசிக் டைரக்டர் சொன்னார். ஸோ நானும் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து ஓஷோ வெங்கட் நல்லா பண்ணியிருக்காரு மியூசிக். இப்போ தான் இந்த பாட்டு கேட்டேன், எனக்கு கேட்டோன்னே ரொம்ப நல்லா இருந்துச்சு. முக்கியமாக இளவரசர் சார் இந்த படத்துலேயே வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் சீனியர் அவர் தான். ஸோ அவர் கூட நடிக்கும்போது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். நம்ம அழகாக அதை ஒரு ரிஹர்சல் மாதிரி பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சார். தேங்க்யூ சார். அப்புறம் வந்து என் பேர் வந்து சரவணன் ராஜேந்திரன். சரவணா அப்படின்னு கூப்பிட்டு திரும்பி பார்த்தா பின்னாடி 4 பேர் எஸ்ஆர் அப்படின்னு கை கூப்பிட்டு இருப்பாங்க. அதனால சாரான பேரை மாற்றினேன். இப்போ வந்து பொண்ணாக்கிட்டாங்க. இது வந்து எனக்கு பழக்கமானதான். நிறைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஃபோன் போட்டு சாரா மேடம் கிளம்பிட்டாங்களா அப்படிம்பாங்க. இல்லை மேடம் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அப்புறம் கால் பண்ணுங்கன்னு வச்சிருவேன். ஸோ இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. அதனால தான் நானே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன், நான் தான் சாரா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படம் வந்து எல்லாருமே, அதாவது குழந்தைகள் இருந்து எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ நம்ம எல்லா இன்டர்வியூ நான் தான் சொன்னேன், வாழ்க்கையில் அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையில நம்ம படத்துக்கு போய் உட்காரும் போது அந்த படமே பெரிய பிரச்சனையா இருந்தால் அப்புறம் நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா மாறிடும். அதனால நம்ம அந்த படத்துக்கு போகும்போது ஒரு 2 மணி நேரம் அந்த படம் நம்மளை சந்தோஷப்படுத்தணும். இந்த படம் உங்க எல்லாரையுமே கண்டிப்பா சந்தோஷப்படுத்தும். வெளியில வரும்போது ஒரு ஃபீல் குட்டான படத்தை பார்த்துட்டு வர திருப்தி எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ தைரியமா எல்லாரும் டிக்கெட் செலவு பண்ணி தியேட்டர்ல போய் படத்தை பார்க்கலாம். தேங்க்யூ. First of all, I would like to thank Ajay. Ajay தான் எனக்கு இந்த படம் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தேங்க்யூ அருண் சார் என்ன இந்த படத்தில் சூஸ் பண்ணதுக்கு. அண்ட் ஆல்சோ ஹரீஷ். எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஹியர். டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு போகிறோம் நடிக்கிறோம் அப்படின்னு இல்லாமல் இட்ஸ் லைக் எ ஃபேமிலி. அண்ட் படத்தை தாண்டி எனக்கு எல்லாருமே ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆகிருக்காங்க. முக்கியமாக அம்மா அண்ட் இளவரசி அப்பாலாம் வந்து ரொம்ப நல்லா கைட் பண்ணாங்க. லைக் சில நுணுக்கங்கள்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் அருண் சார் வந்து ஒரு சீன் ஒரு டைலாகாகவே இதுக்கு நீ இந்த வேரியேஷன் பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன் இங்கேருந்து. அண்ட் ஒரு நல்ல பெரிய ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணியிருக்கேன்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே இந்த படத்தை பாருங்க. ரொம்ப என்டர்டெய்னிங்கா அண்ட் ஒரு எமோஷனல் பாண்டோட தான் இருக்கும். எல்லாருமே ஃபேமிலியோட குழந்தைங்களோட பார்க்கக்கூடிய படம் தான். எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். யாரையாவது மறந்துட்டேன்னா மன்னிச்சிருங்க. சுகுமார் அண்ணா, எல்லாருக்கும் ஆனஸ்ட் அண்ணா, அஜய் எல்லாருக்கும் நன்றி. எல்லாருமே ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தீங்க பண்ணும்போது. குலோத்துங்க அண்ணா எல்லாருக்கும் மறந்துட்டேன்னா மன்னிச்சிருங்க. தேங்க்யூ ஃபார் எவ்ரிவன். நானே பதட்டத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்துக்கே எப்படி பேசுறாங்க பாத்தீங்களா? ரிலாக்ஸா பேசினா தேங்க்யூ சோ மச் மாயிமா. ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் அடுத்ததான் இன்னும் ஒரு முக்கியமான ஒருத்தங்க வந்த உடனே பார்த்த உடனே ஐ டோல்ட் ஹர் வெரி பிரிட்டி அப்படின்னு. அழகான அம்மாக்களுக்கு தமிழ் சினிமால பஞ்சமே இல்லை. அதே வகையில இன்னைக்கு ஒரு அம்மா இருக்காங்க நம்ம கூட. உமா ராமச்சந்திரன் அவர்களே மேடை கழிக்கிறோம். ப்ளீஸ் ராயன் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுவோம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் பிரஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நேற்று ராத்திரி தான் முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் வந்து முரளி சார் அண்ட் நிதின் சாருக்கு ரொம்பவே நன்றி, என்னை நம்பி இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் நான் எப்படி இந்த படத்துக்குள்ளே வந்தேன்னா, அருண் சார் வந்து ஃபஸ்ட்டு நான் நேரில் போய் மீட் பண்ணும்போது அவருக்கே பெருசாக நம்பிக்கை இல்லை. ஓகேவா வேண்டாமா எடுக்கலாமா வேண்டாமான்ற ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருந்தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இதுக்கு முன்னாடியும் நான் எதுவும் பண்ணலை, என்னை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சான்ஸும் எனக்கு கிடைக்கல.
ஒரு வாய்ப்பை தேடி போயிட்டு இருக்கிறப்போ எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக வந்தது தான் இந்த ஹவுஸ் கீப்பிங் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டை நான் வந்ததும் என்ன நான் எப்படி மோல்ட் பண்ணிக்கிறது, ஏன்னா எல்லாம் டெய்லியுமே நான் கற்றுக்க வேண்டியதாக தான் இருந்துச்சு. இன்றைக்கும் நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அந்த கேரக்டருக்கு என்னென்னலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ எல்லாத்தையும் பண்ணி என்னால் முடிஞ்ச ஒரு பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன். அண்ட் கூட நடிச்சவங்க ஹரிபாஸ்கர் ப்ரோவாக இருக்கட்டும், அந்த செட்டு மாதிரியே இருக்காது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக. எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஒரே ஏஜ் கேட்டகரின்றதால ஒரு காலேஜ் மாதிரி தான் இருந்துச்சு. லாஸ்ட்லியா கூடயும் ஒர்க் பண்ணதில் வந்து உள்ளே சும்மா பிக் பாஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்ட்டு. கடைசியில் பார்த்தா 2 பேருமே பிக் பாஸ்குள்ளே வந்து ஹவுஸ் கீப்பிங்காக ப்ரொமோஷன் பண்ணுவாங்கன்ட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வேறு டைரக்ஷன் டீமுக்கு ரொம்ப நன்றி. ஹானஸ்ட் ப்ரோவாக இருக்கட்டும், அஜய் சாராக இருக்கட்டும், கையெல்லாம் நடுங்குது. அண்ட் வாசு சார் வந்திருக்காரு, உங்களுக்கு முன்னாடி ஒரு பேசுறதுக்கே ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இளவரசர் சார் கூட நான் நினைச்சேன், தூரத்துலேருந்து பார்த்து கற்றுக்கிட்டே இருந்தேன். அவர் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறாரு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து ஒரு சைட்லேருந்து பார்த்து ஒரு லேர்னராக அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஓஷோ ப்ரோ சூப்பராக பண்ணுறீங்க ஒரு மியூசிக்கு, ரொம்ப இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பீட்டில் அடாப்ட் ஆகிருக்கு எல்லாமே. அண்ட் வேறு என்ன சொல்கிறது தெரியல, எல்லோரும் ஒரு வாய்ப்புக்காக தான் காத்துட்டு இருப்பாங்க. எனக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை நான் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லா மக்களுக்கும் ரொம்ப நன்றி, இது வரைக்கும் ஆதரவு அளித்தவருக்கும், இதற்கு மேல் இந்த படத்தை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஜெக்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நன்றி. தேங்க்யூ. ஸ்பீக் அப்படின்னு சொல்லலாம். இளவரசர் சார் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுறாங்க. அனைத்து ஊடக நண்பர்கள் அனைவருக்கும், இந்த விழாவை சிறப்பிற்காக வந்திருக்கிற விருந்தினர்களுக்கும் எங்கள் எல்லாருடைய சார்பாக நண்பர்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேனாண்டால் ஃபிலிம்ஸ் ராமநாராயணன் சார் 100 படம் முடிச்சு 101வது படம் சினிமாவில். இதை இதனுடைய வேல்யூ என்னன்னு எனக்கும் வாசாருக்கெல்லாம் எங்கள் அந்த ஜென்ரேஷனால் தெரியும். 100 படம், ஒரு டைரக்டர், ஒரு ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர், தேட்டருன்றது அவ்வளோ சாதாரண இல்லை. இப்படிலாம் நினைக்கிறேன், அவரே சொல்லிட்டாரு அமுல் பேபி மாதிரி தான் இருக்காரு அப்படின்னா. ஆனா இந்த அமுல் பேபிக்கு மியூசிக்ல 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவ்வளோ மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் இட் இஸ் ஹிஸ் டெபியூ. வாங்க, ஒரு குழந்தை காலடி எடுத்து வைக்கிறாரு. ஸோ வி ஹேவ் டு சப்போர்ட். வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஆக்சுவலா, அண்ட் ஹாப்பி நியூ இயர். ஸோ நான் ஓஷோ வைக்கர் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தமிழில். அண்ட் இந்த படத்தில் ஒரு 6 பாட்டு வச்சு கம்போஸ் பண்ணி ஒரு லான்ச் எனக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா இப்போ பாட்டே இல்லாமல் ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த டைமில் இப்போ ஒரு 6 பாட்டு கொடுத்து இவ்வளோ பெரிய ஒரு கதையில் ஒரு ஸ்பேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணி எல்லா விதமான கட் பண்ணா சாங் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கதையோட ட்ராவல் பண்ணுற ஒரு மியூசிக் டைரக்டராக என்னை லான்ச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அருண் பிரதருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் அருண் பிரதர் எப்படின்னா ஒரு 2 o'clock வரைக்கும் நைட் ஒர்க் பண்ணிவிட்டு மறுநாள் ஒரு ஃப்ளோவில் ஒரு 9 o'clock வாங்க பிரதர் அப்படின்னு சொன்னால் 8:55 பெல் அடிப்பார். அந்த மாதிரி டைமிங்கில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்போ தான் சொல்கிறாரு, இல்லை எங்கள் சார் அப்படி தான் டைமிங்லாம் காப்பாற்றணும் அப்படின்றாரு. ஸோ அதுவே ஒரு பெரிய ஒரு இதுவாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். இப்படி ஒரு ரைட்டிங் பண்ணிவிட்டு அதில் ஒரு பாட்டாக இருந்ததே ரொம்ப சந்தோஷம் பிரதர். அண்ட் லாஸ்ட்லி அவங்க ஒரு பிக் பாஸ் குயின்னே சொல்லலாம். அண்ட் எனக்கு அவங்க ஒரு லக்கி சாம். ஏன்னா 2022 ஒரு பேபி நீ சுகர்னு சொல்லிட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் ட்ராக் பண்ணியிருந்தோம். அது ஒரு பிளாக் பஸ்டரான சென்சேஷன் சாங்கு. ஸோ அதை பண்ணும்போதும் அதில் அவங்களோட இருந்தேன். இப்போ என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி அதுலேயும் அவங்க ஆக்ட்ரஸாக இருக்காங்க போது அது ரொம்ப ஒரு டீமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ப்ரொடியூசர் சார் அண்ட் நிதின் சார் அண்ட் முரளி சார் எப்படின்னா அவங்க சப்போர்ட் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. டே ஸ்டார்ட் 1லேருந்து இந்த டேட் வரைக்கும் ஒரு மோர் தேன் ஒரு 200 பீப்புள், ஒரு 200 மியூசிஷியன்ஸ் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு டெபியூக்கு இவ்வளோ பெரிய ஸ்கோப் கொடுத்து இவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணி எந்த விஷயம் கேட்டாலும் சரி, சார் பிரதர் சார் இந்த மாதிரி ஒரு பாம்பேயில் ஒரு சிங்கர் ரெக்கார்ட் பண்ணணும், ஸ்ட்ரிங்ஸ் பண்ணணும், லைவ் பண்ணணும், அந்த மாதிரி எது கேட்டாலுமே உங்களுக்கு ஓகே ஓஷோ நீங்கள் பண்ணுங்க ஓஷோ, நான் உங்களை சப்போர்ட் பண்ண நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு பின்னாடி இருந்து ஒரு பேக் போனால் ஒரு ஃபாதர்லி ஃபிகர் அந்த மாதிரி நீங்கள் ஒரு கைடன்ஸில் ஒரு மென்டராக இருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார், முரளி சார் அண்ட் நிதின் சார்.
அண்ட் ஹரிபாஸ்கர். அண்ட் ஹரிபாஸ்கர் அவர் எப்படின்னா, நானும் அவரும் ஒரு 10 years ஆஃப் ஜேர்னி இருக்கு. லைக் இப்போ ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு யூடியூப்லேருந்து ஒரு சினிமான்றது வந்து ஒரு சின்ன ஸ்கேலாக நினச்சிக்கிறாங்க. லைக் அந்த டிரான்சாக்ஷன் ஒரு 2 வருஷம் வீடியோ பண்ணால் ஒரு ஃபேக் வரும், நெக்ஸ்ட் ஒரு படம் பண்ணலாம். அது அப்படி இல்லை. இதுல இருந்து அவரோட ஒரு 10,000 வீடியோ அவர் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரியும் அவரோட ஹார்ட் ஒர்க் எப்படின்னா, ஒரு சின்ன சின்ன விஷயத்துல எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் கேமராவில் இது என்ன இருக்குது, மியூசிக்கில் வந்து கம்போசிங்னா பிரதர் நீங்கள் எத்தனை மணிக்கு வேணால் வைங்க நான் வரேன் அப்படின்னு. சாங்ஸில் வந்து லிரிக்ஸும் சரி எல்லாம் அவ்வளோ இன்புட்டில் இருந்து ஒரு என்டர்டைனராக இருக்காரு. அது எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்துக்கு அப்புறம் வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிட்டதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், ஒரு எமோஷனல் கேரி ஓவர் பண்ணியிருக்காரு. அது எப்படின்னா ஒரு 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 டைமில் நானும் இது நம்ம நண்பன் ஹரிபாஸ்கர் அப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக ஒரு சீனில் வந்து பார்த்தா தலை வேற மாதிரி பண்ணியிருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆக்டிங் நான் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ ரொம்ப ஷாக்கான ஒரு விஷயம். அண்ட் என்னோட அவரோட டீமுக்கு வந்து என்னென்னா, நிறைய நாள் வந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்றது ஒரு பெரிய ட்ரீமாக இருந்தது எங்கள் 2 பேருக்குமே. ஸோ அந்த ட்ரீம் வந்து இன்னைக்கு வந்து இவ்வளோ பேர் முன்னாடி வந்து நிற்குது. அப்படி காரணம்னா அது வந்து ப்ரொடியூசரும் சரி எல்லாருமே அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து 2 max 4 அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இப்படி ஒரு படத்தில் நான் லான்ச் ஆகிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஜனவரி 24 படம் ரிலீஸ் ஆகுது, எல்லாரும் வந்து பாருங்கள். தேங்க்யூ அஞ்சனாஜி, எல்லாம் பயங்கரமாக இன்ட்ரோ கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். அந்த பேண்ட் மட்டும் எங்க வாங்குனீங்கன்னு எனக்கு அப்புறமா மெசேஜ் பண்ணிடுங்க. செம்ம ஸ்வாகா இருக்கு. ஓகே, ஸோ அடுத்ததா வந்து அவ்வளோ நல்லாலாம் படிக்க மாட்டேன். ஆனால் எங்கள் அப்பா வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்க போகிறான்னு ஊர் பூரா சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அப்போ வந்து அந்த ஷூட்டிங் நடக்கும்போது நான் ஜஸ்ட் ஷூட்டிங் போய் பார்த்தேன். ஒரு நாள் பார்க்கும்போது ஸ்கூல் கட் அடிச்சுட்டு போய் பார்க்கும்போது அந்த செட்டே ஒரு மாதிரி எப்படி சொல்றது, அந்த ஷூட்டிங் வேடிக்கை பார்க்க நின்னவங்களே வந்துட்டு அவ்வளோ பேர் இருந்தாங்க. ஸோ அங்கே வந்துட்டு பாலா சரி அந்த செட்டே ஒரு மாதிரி எப்படி சொல்றது, நம்ம படம் சக்ஸஸ் இதெல்லாம் தாண்டி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுங்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயமா தெரிஞ்சு அந்த இடத்துல. ஸோ ஒரு 3 நாள் வந்துட்டு எனக்கு அந்த ஷூட்டிங் பார்த்ததுலேருந்து தூக்கமே இல்லை. ஏன்னா இவ்வளோ பெருசாக இவ்வளோ பயங்கரமாக பண்ணுறாங்க, இவ்வளோ பேர் நிற்கணும் வேடிக்கை பார்க்குறாங்க நம்மள. ஸோ வந்து ஒரு 3 நாள் எனக்கு தூக்கமே இல்லை. ஸோ அப்போ வந்துட்டு என்ன பண்ணேன், போனார் தமிழர் இருக்கும்ல கைடு, அதில் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பேர் எழுதிருந்துச்சு. நார்மலாக பேர் எழுதிருப்போம், அந்த மாதிரி பேர் எழுதிருந்துச்சு. ஸோ அதில் வந்துட்டு அதுக்கு மேலே வந்துட்டு எழுத்து இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி போட்டேன் அந்த போனார் தமிழரில். ஸோ வந்துட்டு அதுலேருந்து ஒரு 10 வருஷத்தில் இப்போ இந்த மேடையில் நிற்கிறது ரொம்பவே ஒரு சந்தோஷமான மேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு அப்படியே சென்னைக்கு வந்தேன் 2016 காலேஜ் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன். ஸோ என் ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே வந்து டைரக்ஷன் தான். பட் எங்கள் வீட்டில் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம். ஸோ அதனால் வந்து இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன். என்னதான் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணாலும் ஃபுல் ஃபோக்கஸ் வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறது, ஸ்கிரிப்ட் எழுதுறது. ஸோ அதிலே தான் இருந்துச்சு. முக்கியமாக என் ஃப்ரெண்ட்ஸ், என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் கிளாஸ் பசங்களுக்கு வந்து நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்து நான் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம். அப்போ எங்கள் வீடு ரொம்ப ஒரு வெல் செட்டில் ஃபேமிலிலாம் இல்லை ஆக்சுவலாக. ஸோ அப்போ வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு வந்துட்டு அந்த காலேஜ் படிக்கும்போது இந்த கேமராக்கெலாம் காசு கொடுக்கறதுக்குலாம் வந்துட்டு ஒரு 1000 ரூபா 1500 2000 அந்த மாதிரிலாம் தேவைப்படும். ஏன்னா அது மட்டும் தான் செலவு, மற்றபடி எல்லாமே நானே பண்ணுறேன். எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் வச்சு நடிக்க வச்சுருவேன், எல்லாம் பண்ணுவேன். ஸோ அந்த காசுக்கே வந்து அப்போ எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டம் தான் அது. ஆக்சுவலாக எனக்கு மாதம் 4500 4000 கொடுப்பாரு எங்கள் அப்பா. ஸோ அதில் வந்துட்டு ரூம் வாடகை 2000 2500 போய்டும். பாக்கி ஒரு 1500 இதுதான் இருக்கும். அதை வச்சு தான் சாப்பிட்றது, இந்த மந்த் ஓட்டுறது எல்லாமே. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் காலேஜ் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு கிளாஸ் குரூப்பில் வந்துட்டு ஒரு மெசேஜ் போட்டேன். நான் மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறேன், எல்லோரும் ஒரு 100 rupees கொடுத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மெசேஜ் போட்டேன் ஆக்சுவலாக. ஸோ மெசேஜ் போட்டோன்னே அடுத்த நாளே வந்துட்டு கிளாஸில் எல்லாம் வந்துட்டு எல்லாம் ஆளுக்கு 100 போட்டு கொடுத்தாங்க. எல்லாம் போட்டு ஒரு 2500 கிட்ட வந்துச்சு. ஸோ அதுதான் வந்து அதுதான் அவங்க தான் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் ஆக்சுவலாக, என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆன ஜேர்னி அப்படியே வந்துட்டு 2019 வடபழனி நோக்கி வந்துச்சு. தாம்பரத்தில் இருந்தேன். தாம்பரத்துலேருந்து 2019 வடபழனி நோக்கி வந்தேன். ஸோ வந்ததுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணுறதுக்கு எனக்கு யாரை பார்க்குறது, யார்கிட்ட கேட்குறது எதுவுமே தெரில எனக்கு ஆக்சுவலாக. ஏன்னா யாருமே தெரியாது, ஒருத்தர் கூட தெரியாது இந்த
ஒருத்தர் யாருனே தெரியல, பக்கத்தில் ஏதோ ஒரு சினிமா பர்சன் தான் நினைக்கிறேன், ஏதோ பேசிட்டு இருந்தார், பக்கத்தில் ஃபோனில் பேசிட்டு இருந்தார். அவர் பேசிட்டு இருந்ததை வச்சு ஒரு சினிமா பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு அவர்கிட்ட கேட்டு அந்த மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணணும் அப்படின்னோடனே ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜாயின் பண்ணணும். ஆமாம் சரி நான் சொல்கிறேன், ஒரு கார் ஓட்ட தெரியுமா அப்படின்னாரு. கார் ஓட்ட தெரியாது. அப்பா கஷ்டப்பா, ஏன்னா ஒரு இடத்துல ஒரு வேகன்சி இருக்கு, கார் ஓட்ட தெரிஞ்சா அப்படியே காரும் ஓட்டலாம், அந்த டைரக்டர் கார் ஓட்டிட்டு அப்படியே நீ அசிஸ்டண்டா இருந்துக்கலாம் அப்படின்னாரு. ஸோ நல்ல வேலை எனக்கு அன்னைக்கு கார் ஓட்ட தெரியல. அன்னைக்கு கார் ஓட்ட தெரிஞ்சிருந்தா நான் இன்னைக்கு இங்கே வந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஸோ அன்னைக்கு ஸ்டார்ட் ஆன ஜர்னி அப்படியே வந்துட்டு கன்னடம் டைரக்டர் ஒருத்தர் நாகசேகர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தமிழில் ஃபர்ஸ்ட் ஒரு படம் பண்ணார். ஸோ அதில் வந்துட்டு நான் அசிஸ்டண்ட்டாக போய் ஜாயின் பண்ணேன், கிளாஸ் அசிஸ்டண்ட்டாக. ஸோ ஜாயின் பண்ணும்போது தான் எனக்கு அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் எனக்கு வந்து சுகுமாரனை வந்துட்டு பழக்கமானார். ஸோ அந்த ஷூட்டிங்கில் தான் அவர் பழக்கமானார். அவர் சுகுமாரன் யாருன்னா ஆக்சுவலாக வந்துட்டு இந்த படத்தில் கோ டைரக்டர்னு சொல்ல முடியாது, ஒரு கைட் மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்காரு, சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு சொல்ல போனால். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஸோ அவர் மூலியமாக தான் வந்துட்டு அவர் வந்துட்டு வாசு சாரோட கோ டைரக்டர். ஸோ அவர் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்கஷனுக்கு வாசு சார்கிட்ட அழைச்சிட்டு போகிறாரு. நாங்கள் ஒரு 5 பேர் 6 பேர் போகிறோம். எல்லாமே வந்துட்டு எல்லாருமே கொஞ்சம் ஏஜ்டு, ஐ மீன் ஒரு 30-35+ இருக்காங்க. நான் தான் அப்போ வந்துட்டு 23 நினைக்கிறேன். நான் மட்டும் தான் சின்ன பையன். போய் டிஸ்கஷனில் உட்காரோம். ஃபஸ்ட்டு நாள் வந்துட்டு வாசு சார் டிஸ்கஷனில் போய் உட்காரோம். எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, லைக் அவர் உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்றது, ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பயமாக இருக்கும். அவர் பார்க்குறதுக்கே பார்த்து டக்குன்னு பேச்சே வராது டக்குன்னு. ஸோ அந்த மாதிரி இப்போ கூட எனக்கு இன்னைக்கு காலையில் கூட பேச்சே வரல அவர் வந்ததுலேருந்து. ஸோ அந்த மாதிரி வந்து உட்காந்தோன்னே டிஸ்கஷன் ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு நாள் வந்துட்டு எனக்கு அதான் உண்மையாக சொல்ல போனால் பேச்சே வரல அவருக்கு முன்னாடி. எல்லாரும் பயங்கரமாக பேசினாங்க, எனக்கு சுத்தமாக பேச்சே வரல, எதுவுமே பேசல, அப்படி சைலண்டாக உட்காந்துருந்தேன். உட்காந்து முடிச்சுட்டு முடிஞ்சு அன்னைக்கு டிஸ்கஷன் முடிஞ்சு கிளம்பிட்டோம். கிளம்புனோன்னா நான் நினச்சேன் ரைட்டு நம்ம வந்துட்டு எதுவுமே பேசல, வாய்ப்பை விட்டுட்டோம், கண்டிப்பாக வந்துட்டு நம்மளை போக சொல்லிடுவார் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் வந்தேன். வந்துட்டு மறுபடியும் அகைன் அடுத்த நாள் போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு. போகும்போது நான் அப்போது மைண்ட் செட் ஒன்று பண்ணிட்டேன், நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா நிறையா பேருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, அதை கரெக்டாக பயன்படுத்தலைன்னா நம்ம எத்தனை வருஷம் ஆனாலும் இப்படி தான் இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு விடிய உட்காந்து எப்படிலாம் பேசணும், அந்த கதை எப்படி பேசணும், ஏதாவது பேசணும். அவரை பொறுத்த வரைக்கும், சாரை பொறுத்த வரைக்கும் பேசணும், ஏதாவது பேசிட்டே இரு, என்ன வேணா பேசு, ஆனால் பேசணும். பேசினாதான் வந்துட்டு அதுலேருந்து எப்படி சொல்றது, ஒரு ஏதாவது ஒரு எவ்வளோ பேசணும் அதுலேருந்து ஒரு மாணிக்கம் கிடைக்கும், அதுலேருந்து ஒரு மேட்டர் கிடைக்கும் அப்படின்றது தான் சாரோட தாட். ஸோ ஏதாவது பேசணும் அவர்கிட்ட. ஸோ அப்படி இருக்கும்போது விடிய நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் அடுத்த நாள் அது இது பேசிட்டே இருந்தேன். ஸோ அப்போ தான் வந்து சாருக்கு என் மேலே ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆன ஜேர்னி திரிஷ்யா 2ன்னு சொல்லிட்டு கன்னடம் ஃபிலிம், அங்கே தான் அதில் லாஸ்ட் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். ஸோ சார் வந்துட்டு அவ்வளோவா அசிஸ்டன்ஸை பேர் சொல்லி கூடவே மாட்டார் செட்டில், ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு படத்துலலாம் வந்துட்டு என் பேர்லாம் பெருசாக சொல்லி கூப்பிட்டதே இல்லை. நான்லாம் ரொம்ப ஆசைப்படுவேன் பேர் சொல்லி கூப்பிடணும், இங்கே நம்மளுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கணும், வாய் அதை பண்ணியான்னு சொல்லணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவேன். ஸோ ஆனால் ஏன்னா அப்போ தான் நான் புதுசு ஆக்சுவலாக, நிறைய பேர் இருந்தாங்க, சீனியர்ஸ்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. எனக்கு அவர் பக்கத்தில் நிற்க மாட்டேன், பயந்து அப்படியே போயிட்டு இங்கே ஓரளவுலேயே இருந்துகிட்டே அப்படியே போயிட்டேன் அந்த படத்தில். ஸோ அப்படி இருக்கும்போது 2வது சந்திரமுகி 2லையும் அப்படியே ஜாயின் பண்ணேன் அசோசியேட்டாக. ஸோ அப்போ தான் வந்துட்டு அந்த படத்தில் தான் வந்துட்டு சார் வந்துட்டு என் பேர்லாம் சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சார். அதே எனக்கு வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயமா தெரிஞ்சு, ஒரு மாதிரி பேர் சொல்லி கூப்பிட்டாலே வந்து ஒரு மாதிரி புல்லரிக்கலாம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு டிபார்ட்மே பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சார் சாரி சார் நீங்கள் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, சாரி சார் நீங்கள் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆன ஜேர்னி சார்கிட்ட ஒர்க் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கைடு தான். லைக் வந்துட்டு ஒரு அதான் எல்லாரும் சொல்கிறாங்கல்ல வாசு சார் ஸ்கூல், அந்த ஸ்கூல் நான் உள்ளே இருந்து பார்த்துருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு கிளாரிட்டி டு த கோர் இருக்கும் அவர்கிட்ட. இது வரைக்கும் ஒரு செட்டில் ஒரு சீன் பேப்பர் கையில் வச்சு கூட நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். ஒரு எல்லாமே மைண்டில் தான் இருக்கும். நான் நினைப்பேன், ஏன்னா நாங்கள் தான் வந்து ஸ்கிரிப்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எல்லாமே போவோம். ஸோ எங்களுக்கு எல்லாமே கிளாரிட்டி இருக்கும். அவர் பார்க்கவே இல்லையா, அவருக்கு எப்படி கிளாரிட்டி இருக்கும்னு நினச்சிட்டே இருப்பேன். பார்த்தா நாங்கள் எடுத்துகிட்டு போனதை பார்த்துருக்க கூட மாட்டார், அதுக்கு சீனை முடிச்சிடுவார். சில டைம்லாம் வந்துட்டு ரொம்ப சின்ன டைம் தான் இருக்கும், லைக் வந்துட்டு ஒரு 1/2 hour இருக்கும், ஒரு 1 hour இருக்கும். சில டைம்ல ஒரு பெரிய சீன் இருக்கும். நான் நினைப்பேன் எப்படி இதை எடுக்க போறாரு, புரியலையே, எப்படி தான் நாளைக்கு இந்த சீன் இருக்கும் போல அப்படின்னு நினைப்பேன். நாங்கள் நினைச்சதை விட ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே அந்த சீனை முடிச்சிருவாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒரு
பர்சன் தான் சார். ஸோ அந்த சார் அவர்கிட்டேருந்து வந்துட்டு நாங்கள் இதுக்குள்ளே வந்து ரொம்ப பெரிய விஷயமா ஃபீல் பண்ணுறேன். அண்ட் ரொம்ப தேங்க்யூ சார். ஃபஸ்ட் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு, அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் கம் டு மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். ஃபர்ஸ்ட்டு ஹரிப்ரோ தான் வந்துட்டு எனக்கு எப்படின்னா அவருக்கு தான் ஃபஸ்ட் நான் ஒரு சினாப்சிஸ் அமைச்சேன். அவரை வச்சு அவரோட ஆக்சுவலாக அவரோட ஃபேன் நான் 2016 ஸோ அவரை வச்சுட்டு ஒரு படம் அப்படிங்கிறதுலாம் ஃபஸ்ட்டு திங்க் பண்ணல. அவருக்கு ஒரு சினாப்சிஸ் அனுப்புவோம். அவர் நினச்ச ஒரு கதை ஒன்று எழுதினேன். அது அவருக்கு தான் கரெக்டாக இருக்கும்னு எழுதினேன். ஸோ எழுதி சினாப்சிஸ் அவருக்கு தான் ஃபஸ்ட்டு அனுப்புனேன். அனுப்பி பார்ப்போம் ஏதாவது நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அனுப்பினோடனே ஒரு 1 இயர் கழிச்சு அந்த சினாப்சிஸுக்கு எனக்கு ரிப்ளை வந்துச்சு. அது வரைக்கும் அவர் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்தார். ஸோ 1 இயர் கழிச்சு அந்த சினாப்சிஸுக்கு எனக்கு ஒரு ரிப்ளை வந்துச்சு. இந்த மாதிரி நல்லா இருக்கு, அதை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க மீட் பண்ணேன் ஹரிகுரு. ஸோ மீட் பண்ணி அங்கே ஸ்டார்ட் ஆனது. ஸோ ஸ்டார்ட் ஆனது ஹரிகுரு மூலயமா தேனாடால் ஃபிலிம்ஸ் முரளி சார். ஃபஸ்ட்டு கதை சொல்ல போகிறேன் முரளி சார்கிட்ட. நானும் ஹரியும் தான் போகிறோம். ஒரு ரூமில் அவங்க வீட்டில் வந்துட்டு ஒரு ரூமில் கதை சொல்கிறேன். நான் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு எப்படி சொல்கிறதுன்னா, ஆப்போசிட்டில் இருக்கவங்க நல்லா ரியாக்ட் பண்ணால் பயங்கரமாக சொல்லுவேன். அங்கே ரியாக்ஷனே இல்லை அப்படின்னா பயங்கன்னு போயிடும். எது வாயை திறக்கவே முடியாது, அந்த மாதிரி ஆகிடும். ஸோ நான் ஃபஸ்ட்டு போய்ட்டு முரளி சார்கிட்ட நல்லா கதை சொல்லும்போது ஃபஸ்ட்டு நான் பிரைட்டாக தான் ஆரம்பித்தேன். சார் வந்துட்டு எப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டார். அவர் ஃபேஸ் ஒரு ரியாக்ஷன் தான் இருக்கும். அது என்ன ரியாக்ஷன் நம்மளுக்கே தெரியாது ஆக்சுவலாக. ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆனிச்சு. நான் கதை சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவர் அப்படியே உட்காந்துருக்கேன். நான் காமெடின்னு நினச்சி நானே நிறைய காமெடியாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். சிரிச்சு அப்படியே சைலண்டாகவே இருக்காரு. நான் ஒரு நிமிஷம் யோசிக்கிறேன், கரெக்டாக சொல்கிறோமா இல்லை நம்மளே குழப்புறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு டைமில் எனக்கு எப்படா கதையை முடிப்போம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படி சொல்லும்போது. ஸோ நான் நினச்சேன் ரைட்டு வெளியே வந்துட்டு முடிஞ்சிருச்சு. எப்படி வாசு சார்ட்டேருந்து ஃபஸ்ட்டு வரும்போது எனக்கு ஒன்றுமே பேசலை. ஸோ வந்துட்டு அடுத்த நாள் கண்டிப்பாக நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது, வாய்ப்பு கிடைக்காதுன்னு நினச்சிட்டு வந்தோம். அதே மைண்ட் செட்டோட தான் முரளி சார்ட்ட காசு சொல்லிட்டு வெளில வந்தேன். வெளில வந்தோடனே வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் லைக். ஸோ அந்த 5 மினிட்ஸ்லேயே வந்துட்டு அவரோட கால் வந்துட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்ற கால் வந்துருச்சு. ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அவர் வந்து கதை பிடிக்காமையோ இது எல்லாமே ஒரு ரியாக்ஷன் கொடுக்கல. ரியாக்ஷனே அவ்வளோதான் ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு. அப்போ தான் தெரிஞ்சிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்யூ சார். ஒரு ப்ரெஷர் நம்பி இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப பெரிய ஒரு தேங்க்யூ சார். ஸோ அடுத்து நிதின் சார், அந்த படத்தோட ஜாயின்ட் ப்ரொடியூசர். நிதின் சார் அப்படின்னா வந்துட்டு லைக் வந்துட்டு ஒரு நிறைய படத்துலலாம் பார்த்துருப்போம். ஒரு வில்ல வந்துட்டு ஃபாரின்ல இருப்பார். லைக் வந்துட்டு அவர் கடைசியில் கிளைமேக்ஸில் தான் காட்டுவாங்க. அந்த மாதிரி தான் நிதின் சார். நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ காலில் தான் பார்த்தேன். ஸோ பார்த்தோன்னே சார் வந்துட்டு ஃபஸ்ட்டு கதை சொல்கிறது. சார் வந்துட்டு தமிழ் தெரியாது சாருக்கு. ஸோ வந்துட்டு நான் கதை கேட்கறதுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோ 2-3 பேர் வந்துட்டு ஜூம் காலில் வந்தாங்க. ஸோ அப்போ தான் கதை சொன்னேன். ஆக்சுவலாக நானும் ஜூம் காலில் வந்துட்டேன். சாருக்கு நான் தான் டேரக்டர் தெரியல. நானும் வந்துட்டு கதை கேட்க வந்து நினைச்சிட்டு ரொம்ப நேரமா வீடியோ ஆன்லேயே இருக்கு, யாருமே பேசல, வெயிட் பண்ணிட்டே இருக்காரு சார். அப்போ ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அஃப்ரோஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்துட்டு கால் பண்ணிட்டே இருக்காங்க, சீக்கிரம் உள்ள போங்க, வெயிட் பண்ணிட்டு நான் உள்ளதான் இருக்கேன், அவருக்கு தெரியல நான் தான் டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில தான் அவர் தெரிஞ்சு, ஓ நீங்க தான் டேரக்டரா அப்படின்னோட, சார் நான் தான் சார் டேரக்டர். ஓ சாரி நான் நீங்களும் கதை கேட்க வந்திருக்கீங்க அப்படின்னு நினைச்சிட்டு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அங்கே ஆரம்பித்தேன். ஸோ மற்றவங்களுக்கு இந்த கதை சொல்லி கிளாரிட்டி கொடுத்து இவ்வளோ பண்ணி ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. பட் நிதின் சாருக்கு நான் ரொம்ப டீப்பாலாம் இந்த கதை தெரியாது. இந்த கதையாக ஒரு மூடாக தெரியும். ஸோ அந்த நாட்டோட லைக் அந்த நாட்டோட நம்பிக்கையை வச்சு இவ்வளோ இந்த ப்ராஜெக்ட் இங்கே வரைக்கும் கொண்டு வந்ததுக்கு ஒரு ரொம்ப பெரிய தேங்க்யூ சார். நிதின் சார் ரொம்ப பெரிய தேங்க்யூ. ஸோ ஹவுஸ் கீப்பிங் இதில் ஃபஸ்ட்டு டேரக்ஷன் டீமுக்கு வந்துட்டு நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். சுகுமாரன் எப்படின்னா சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு. என்னதான் இருந்தாலும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறோம், எனக்கு ஒரு கைடு ஒன்று தேவைப்பட்டுச்சு. ஸோ வந்துட்டு எனக்கு அது இல்லாமல் வந்துட்டு என்னதான் இருந்தாலும் என்னதான் டேலண்டடாக இருந்தாலும் ஒரு கைடு ஒன்று தேவைப்படல. ஸோ அந்த மாதிரி ஒரு கைடு ஒன்று தேவைப்பட்டுச்சு எனக்கு. ஸோ நான் அவர்கிட்ட கேட்கலாமா வேணாமான்னு ரொம்ப நாளாக யோசிச்சிட்டே இருந்தேன். அப்புறமா ஒரு நாள் நானே முடியாதா கேட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த மாதிரிண்ணே நீங்கள் படம் பண்ணுறேன்னு நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணி கொடுங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவர் சொல்லியிருக்காரு வெளியெல்லாம் இன்னும் அவன் கூப்பிடவே இல்லை, அதனால தான் நான் வெயிட் பண்ணல, நானே வந்து ஒர்க் பண்ணியிருப்பேன் அப்படின்னு இருக்காரு. நான் நினச்சிட்டு இருந்தால் வரமாட்டாருன்னு நினச்சேன். பார்த்தா அவரே வந்து வெளியே சொல்லியிருக்காரு அவர் கூப்பிடல, இல்லைன்னா முறையே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு ஒரு ஃபுல் சப்போர்ட்டிவாக இந்த படத்துக்கு வந்துட்டு சுகுமாரனுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அண்ட் டைரக்ஷன் டீம் எங்கள் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லைக் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வடிவேல் சார் போவார்ல பெயிண்ட் அடிக்கிறதுக்கு
ஒரு அரண்மனை அந்த மாதிரி தான் நாங்கள் போவோம். ஆக்சுவலாக காலைல ஃபஸ்ட்டு நாங்கள் தான் போவோம் செட்டு கூட யாரும் திறந்துருக்க மாட்டாங்க. போயிட்டு இப்போ செட்டில் அங்கே வாட்ச்மேன் ஏதாவது புது செட்டுக்கு போகிறோன்னா அங்கே வாட்ச்மேனுக்கே வந்துட்டு தெரியாது ஆக்சுவலாக ஷூட்டிங்க்கு வராங்கன்னு சொல்லி இங்கே வருவும் தெரியாதா வெளியே ஓடி அப்படின்ற மாதிரி நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு டீம், ஒரு ஜாலியான ஒரு டீமு. அண்ட் ஹரிபாஸ்கர் சொல்லிட்டேன் ஓகே. அண்ட் லாஸ்ட்லியா வந்துட்டு எப்படி ப்ராஜெக்ட்ல வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் அந்த கேரக்டருக்கு. ஒரு இன்ஸ்டா போஸ்ட் ஒன்று பார்த்தேன் அவங்களோட ஒரு கெட்டப்பில், லைக் வந்துட்டு ஒரு பாசி லுக்கில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட் பார்த்தோன்னா ஒரு கேரக்டராக எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு ஒரு வாட்டி கதை சொல்லிட்டு ஒரு ஆடிஷன்லாம் பண்ணி பார்த்தோம். ஸோ ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். கண்டிப்பாக இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக ஒரு ஓப்பனிங் இருக்கும். அண்ட் தென் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் அண்ட் கேமராமேன் ரொம்பவே ஒரு ஹார்ட் ஒர்க் இந்த படத்துக்கு. ஸோ எந்த டைமாக இருந்தாலும் சரி, நான் நிறைய திட்டிருக்கேன் அவரை, நிறைய சண்டை வந்திருக்கு. ஸோ எல்லா டைம்லேயும் வந்துட்டு பொறுமை காத்து அப்படியே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கடைசி வரைக்கும் நின்னதுக்கு ஸோ அவருக்கு ஒரு பெரிய தேங்க்யூ. அண்ட் தென் மியூசிக் டைரக்டர் பற்றி கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது ஒரு சாங் தான் கம்போசிங்கில் தான் மீட் பண்ணோம். ஹரி மூலியமாக தான் நான் மீட் பண்ணேன். ஸோ மீட் பண்ணும்போது அவர் ஏஜ் ஆக்சுவலாக 23 or 24 சம்திங் தான். எப்படி வந்து எனக்கு ஃபஸ்ட்டு எப்படி இவர் பண்ணுவார், ஸோ அந்த மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. யாரை சொல்கிறேனோ இல்லையோ வெட் கட்டி சொல்கிறேன், இந்த படத்தோட ரீரெக்கார்டிங்க்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு பெரிய ஹீரோவோட படம் அடுத்த படமாக கண்டிப்பாக அவர் பண்ணுவார். ஸோ அந்த அளவுக்கான ரீரெக்கார்டிங் சார் சொன்னார், இளவரசன் சார் சொன்னார், ரீரெக்கார்டிங் வந்துட்டு எப்படி வந்திருக்குன்னு தெரில அப்படின்ற மாதிரி சொன்னார். சார் நான் பெட் கட்டி சொல்கிறேன், இந்த படத்தோட ரீரெக்கார்டிங்க்கு அப்புறம் அவருக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஹீரோவோட படம் கண்டிப்பாக அவர் பண்ணுவார். ஸோ அந்த அளவுக்கான ஒரு எஃபர்ட் இந்த படத்தில் அவர் பண்ணியிருக்காரு. லிட்டரலி சொல்ல போனால் லாஸ்ட் 30 மினிட்ஸ்லாம் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் அவர் வந்துட்டு பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அது நீங்கள் கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள், அந்த இடம் பயங்கரமாக இருக்கும். ஸோ ரொம்ப தேங்க்யூ பிரதர். அண்ட் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீம் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. யாராவது பேர் விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க. இளவரசர் சார் முக்கியமாக சொல்ல மாட்டேன். இளவரசர் சார் வந்துட்டு இந்த படத்துக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு சொல்ல போனால் எனக்கு அவரோட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. பட் கடைசியில் அது எப்படியோ எங்கேயோ தடுமாறி எப்படியோ வந்துட்டு அவரை நான் பிடிச்சிட்டேன் இந்த படத்தில். எப்படின்னா ஒரு 1 வீக் முன்னாடி தான் ஷூட் போகிறதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி தான் சாரோட கேரக்டர் நான் கன்ஃபார்ம் பண்ணேன். ஸோ அவர் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிறது வந்து அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கிரேட் ப்ளஷர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப நன்றி. ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் கம்மிங் 24th எல்லாருமே கண்டிப்பாக வந்துட்டு தியேட்டருக்கு வந்துட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களை என்டர்டெயின் பண்ணுற ஒரு படமாக இது கண்டிப்பாக இருக்கும். வாசு சார் என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணியிருப்பாரோ அவரோட படத்துக்கு முந்தைய படங்கள்லாம் அதே ஃபார்மேட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். ஃபர்ஸ்ட் எல்லாரும் சொன்னாங்க இன்னும் 6 பாட்டுறாங்க. சார் நான் உண்மையாக சொல்ல போனால் சின்ன தம்பி பார்த்து தான் அந்த படத்தில் நான் 6 பாட்டு வைக்கணுன்ற மைண்ட் செட்டுக்கே வந்தேன். ஸோ வந்துட்டு ஏன்னா நானும் அவர் சொன்ன மாதிரி பாட்டே இல்லாமல் படம் எடுக்கிறாங்க அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் நானும் ஃபர்ஸ்ட் வந்தேன். பாட்டே இருக்கக்கூடாது, ஹீரோயின் இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது, படம் எடுத்து தான் வந்தேன். பட் ஆனால் அவர்கிட்ட ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவரோட படங்கள்லாம் பார்த்தேன். படம் பார்த்ததுக்கப்புறம் சாங்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு படத்துக்குன்றதை அதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ சின்ன தம்பியோட ரெஃபரன்ஸில் தான் இந்த படத்துக்கு ஒரு 6 சாங் வச்சேன். 6 சாங் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக ஜனவரி 24 தியேட்டருக்கு வந்துட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களை என்டர்டெயின் பண்ணுற ஒரு படமாக இது இருக்கும். ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். இந்த யங் டீமுக்கு உங்களோட சப்போர்ட் அட் ப்ரெசென்ட் மீடியா எல்லாரோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக தேவை. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் Jan 24 தியேட்டர் வந்து பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸ்லாம் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார், நன்றி சார். And all the very best to you. And அடுத்ததா வந்து பேச போறவங்க வந்து sensational face of the sensational season of Bigg Boss அப்படின்னு சொல்லலாம். அத்தனை பேர் மனசுலயும் இடம் பிடிச்சிட்டு பசங்கலாம் வந்து படத்துக்கு வர மாட்டாங்கன்னு பயந்துட்டு லாஸ்ட்லியா நீ படத்துக்கு வரலன்னா எங்களுக்குலாம் லாஸ்ட் இல்லையா வந்துருமான்னு கூப்பிட்டே இருந்தாங்க. அதை கேட்டு அருண் ரொம்ப நன்றி இசை கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு. அவர் பார்த்தாலே எனக்கு அந்த நேசுமணி ஃபீல் இன்னும் வந்தது அவர் நடந்து வரும்போது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அருண். ஓஷ்வா இந்த படத்தில் 6 பாட்டு போட்டிருக்காங்க, எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ அதுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க ஓஷ்வாக்கு. தேங்க்யூ ஓஷா. அண்ட் ரயான்
காலையிலே வந்து பிக் பாஸ் முடிச்சுட்டு ஒரு டெடிகேஷனோட நம்ம ஈவெண்ட்டுக்கு வந்திருக்காரு. அந்த ஷோ முடிஞ்சாலே அது ஒரு 1 வீக் ஆகும் அதுலேருந்து வெளில வரதுக்கு. ஸோ மூவிலையும் வந்து ரொம்ப நாங்கள் நிறைய பேசிட்டோம், நிறைய கான்வர்சேஷன்ஸ் இருந்தது. ஸோ இந்த படத்துலேருந்து ரயானுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கணும், பிக் பாஸ்லேருந்து அவருக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் சாரா அவங்க நம்ம படத்துல நிறைய சீனியர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இளவரசன் சாரா இருக்கட்டும், சாராவா இருக்கட்டும், இவங்களுக்குலாம் சேர்ந்து ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. அவங்க கூட காம்பினேஷன் சீன்ஸ் எனக்கு இல்லை, ஆனாலும் என்னோட படத்துல அவங்க கூட சேர்ந்து நான் இந்த படத்துல நடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் லாஸ்டா ஹரிக்கு வரேன். அண்ட் உமா மேம் அண்ட் என்னோட அப்பாவா பண்ண ஸ்ரீராம் சார் அண்ட் மஹிமா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்துல காஸ்டியூமரா பண்ண வாசிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. காஸ்டியூம்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஹரியோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஹரியோட காஸ்டியூம்ஸ் எல்லாம் இருக்கும், என்னோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி என்னோட காஸ்டியூம்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ ரொம்ப நன்றி வாசுகி. அண்ட் கம்மிங் டு ஹரி வந்து ஹரியும் டேரக்டரும் வந்து ரொம்ப க்ளோஸ். ஒரு 2-3 இயர்ஸாக அவங்க ரெண்டு பேரும் தெரியும். ஆனால் நான் தான் வந்து புதுசாக வரேன். ஸோ என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக செட்டில் வச்சுருந்தாங்க. எனக்கு ஒவ்வொரு சீன் பண்ணும்போது நாங்கள் நிறைய ரிஹர்சல் பண்ணிட்டு சீன் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஹரி. இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்துலேருந்து அவருக்கும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பிரஸ் அண்ட் மீடியா. Jan 24th படம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் வந்ததுக்கு நன்றி. கண்டிப்பாக படத்தை பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ லாஸ்ட்லி அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். ஐ அம் ஷூர் இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரேக்கா இருக்க போகுது அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததா நம்ம தலைவர். ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு அவர் தான் தலைவர், பெரிய இன்ஸ்பிரேஷன், த ஓஜி ஆஃப் யூடியூபர்ஸ். அண்ட் இன்னும் நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் பேர் பார்க்க போறாங்க. ப்ளீஸ். தேங்க்யூ. இந்த இன்ட்ரடக்ஷன் ரொம்ப நன்றி. கடவுளுக்கு நன்றி, எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப நன்றி, அண்ட் ப்ரெஸ் பீப்புள் எல்லாரும் வந்திருக்கீங்க, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ப்ரொடியூசர்ஸ் சும்பாவுக்கு ரொம்ப நன்றி. வரேன் நான். அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் என்னென்னா, இன்னைக்கு தாமதம் வந்ததுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதாவது நான் ஏதாவது ஒரு விஷயம் யதார்த்தமாக பண்ணணும்னு நினைப்போம். யதார்த்தம் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு அது அமைஞ்சிரும். ரொம்ப ஆசைப்பட்டு அந்த டைமுக்கு நம்ம கரெக்டாக இது பண்ணணும், இது வேணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக தீர்க்கமாக இருந்து அதுக்கு அது பண்ணி தீரும்னு நினைக்கும் போது அங்கே ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்று வரும். காலைல அதே மாதிரி சாப்பிட்டு ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு மாதிரி ஸ்டமக் அப்செட் ஆயிடுச்சு. ஸோ அதனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நான் சாரி கேட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு அமேசிங்கான ஒரு ஜேர்னி என்னோட லைஃப்ல. நான் இந்த மொமெண்ட்டை வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நான் ஸ்டார்ட் பண்ண மொமெண்ட்டை யோசிச்சு பார்க்குறேன். இந்த தருணத்தில் இப்போ இருக்கும்போது நான் எங்கேருந்து ஆரம்பித்தேன் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்குறேன். முத எனக்கு முன்னாடி கேமரா வந்து வச்சு என்னை நடிக்க வச்ச என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருந்து இப்போ இந்த மொமெண்ட் நான் இங்கே இருந்து இந்த ஸ்டேஜில் நான் வந்து நிற்கிறது அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். தென் நான் தனிப்பட்டு இதை யோசிச்சு பார்க்கும்போது, ஓகே நம்ம இவ்வளோ தூரம் ஒரு ட்ராவல் ஒன்று பண்ணி வந்திருக்கிறோம் அப்படின்னு இங்கே நின்று உங்கள் எல்லாரும் முன்னாடியும் பேசுகிறோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு ஒரு ட்ரீம் கம் ட்ரூ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு எங்கள் படம் வந்து 24th ரிலீஸ் ஆக போகுது. அந்த ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மூமெண்ட் கூட வந்து இன்னும் எனக்கு ஒரு ஓகே படம் ரிலீஸ் ஆக போகிறேன்ற அந்த இது கூட அந்த ஃபீல் மாதிரி எனக்கு இல்லை. ஆனால் இந்த ஒரு ஈவெண்ட் ஒன்று நடக்குது, இதுக்கு நம்ம பேசணும், ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு அது ரொம்ப ரிமார்க்கபிளான ஒரு டைம் நான் பார்க்குறேன். இது வந்து எல்லாரும் முன்னாடி பேசுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் தமிழ் சினிமாவுக்கு. என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் தேனாண்டால் ப்ரொடக்ஷன்ஸ் அவர்கள் வந்து முரளி சாருக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தேங்க்ஸ் எனக்கு. ஏன்னா அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட்டாக நான் போய் அஃப்ரோஸ் அப்படின்ற ஒருத்தங்க இப்பியாக பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க மூலியமாக நான் வந்து சாரை மீட் பண்ணுறேன். எங்கே நான் ஃபர்ஸ்ட் சாரை மீட் பண்ணேன் அப்படின்னா சேம்பர்ஸில் தான் நாங்கள் மீட் பண்ணுறோம். எனக்கு அன்னைக்கு எனக்கு தெரியல இவரோட தான் சேர்ந்து நம்ம ஃபர்ஸ்ட் படம் பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தேடி போய் நான் மீட் பண்ணேன். மீட் பண்ணி நிறைய பேசணும். சாருக்கு எனக்கு வந்து அப்போ என்ன யாருன்னு தெரியல.
அதுக்கப்புறம் தான் என்னை பற்றி என்ன பண்ணாருன்னா பார்க்க ஆரம்பிச்சாங்க, யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சு ஓகே அப்படின்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ஜேர்னி இருந்தது ஒரு வருஷம். அப்புறமா வந்து நான் கண்டினியூஸாக சார் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அப்போது பண்ணி சார் இது மாதிரி ஒரு லைன் ஒன்று இருக்குது சார், இது மாதிரி ஒரு பார்க்கணும் சார் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுவேன். எப்போ நான் பேசினாலும் அந்த ஒரு சின்ன ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் எனக்கு ரிப்ளை பண்ணி அந்த டைம் அண்ட் டேட் வந்து கரெக்டாக சொல்லுவார். சொன்னும் போது நான் கரெக்டாக மீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நடந்தது தான் மற்றது எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆரம்பிக்கணும்னு பார்த்தா அருண் இருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன்னா, நாங்கள் டேரக்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சொன்னார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த டைமில் யூடியூப்பில் பண்ணும்போது எல்லாருமே நான் அப்ரோச் பண்ணுறது எல்லாமே இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு அதுக்கெல்லாம் அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ அதில் எது நம்ம வந்து பார்த்து நம்ம ப்ராப்பராக ஒரு ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். அந்த டைமில் வந்து இந்த சினாப்சிஸ் நான் வந்து படித்ததுக்கப்புறம் அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எனக்கு ரொம்ப கனெக்டடாக இருக்குது. ஏன்னா நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவோம், எப்படி நம்ம யூடியூப்பில் பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் வந்து அப்படியே தத்ரூபமாக வந்து எழுதியிருக்கிறாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாருங்கும் போது ஓகே இவர் நல்லா நம்மளை பார்த்து ஸ்டடி பண்ணி வந்திருக்கிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சது. அப்புறம் அவர் கூப்பிட்டு பேசுனதுக்கப்புறம் ரொம்ப ஒரு ஒரு டேரக்டர் வந்து அப்படின்லாம் இல்லை, நாங்கள் 2 பேரும் பேசும்போது வந்து ஜாலியாக ஒரு பயங்கர ஃப்ரெண்ட்ஸாக தான் பேசிப்போம். ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆன ஜர்னி தான். அங்கேருந்து நாங்கள் ஏதாவது ட்ராவல் பண்ணி ஒன்று பண்ணலாம்னு நினச்சோம். அப்புறம் அந்த மூமெண்ட்லாம் கடந்து சார் இந்த மாதிரி லைனை நான் போய் மீட் பண்ணி சொல்லணும்னு சொல்லி அவர் நானும் டேரக்டரும் போயிட்டு லைன் சொன்னோம். சார் கண்டிப்பாக அந்த லைனை ஒத்துப்பாருன்னு நினைக்கல. அந்த டைமில் வந்துட்டு ஹரி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆன ஜேர்னி தான். ஸோ அப்புறம் வந்துட்டு நிதின் சார் அவரும் வந்து எங்கள் கூட வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார், அவரு கூட எங்கள் கூடயும் சார் கூடயும். ஸோ அவருக்கும் இந்த லைன் ரொம்ப பிடிச்சி. நிதின் சார் பற்றி சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணுவார்னா அவர்கிட்ட இனிமேல் அடுத்த டேரக்டர் வந்து யார் வராங்களோ மாட்டினான்னு தான் நினைக்கிறேன் நான். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட இன்னைக்கு வந்துட்டு ஓகே இது பண்ண போறீங்கன்னா இது எவ்வளவு நேரத்தில் நடக்க போகுது, என்ன செய்ய போறீங்க, இதனால என்ன இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கிறத பெர்சன்டேஜ் போட்டுருவாரு. ஸோ இப்போ நீங்க காமெடி அப்படின்னா நீங்க இப்போ என்ன காமெடி சொல்லுவார், இந்த காமெடி ஓகே இந்த காமெடிக்கு எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னு ஒரு சொல்லிடுவார். ஒரு இல்லை இந்த காமெடி என்ன பொறுத்த வரைக்கும் 60% தான் ஒர்க் ஆகுது, இது நீங்க 80 கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்குவாரு. ஸோ அந்த அவர் வந்துட்டு ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் படிச்சிருக்கிறப்ப ஃபுல்லாக அந்த பெர்சன்டேஜ் வைஸில் வந்துட்டு அவர் பேச ட்ரை பண்ணுவார். நமக்கு வந்து பகிர்றாரு ஏன்னா இப்படி ஏற்றுறது அப்படிங்கிறது. அப்புறம் டேரக்டர் நான் சொல்லுவேன் இது மாதிரி நிறைய இன்னும் தேவைப்படுதுன்னு கேட்குறாங்கன்னு சொல்லி மறுபடியும் நிறைய ரீஒர்க்லாம் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணோம். ஸோ அங்கேருந்து மறுபடியும் இந்த மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஷூட்டிங்லாம் ஃபர்ஸ்ட் டே நாங்கள் போகும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா ஒரு ப்ராஜெக்ட் நம்ம செட் பண்ணோம். ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 months வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணி முடிச்சிட்டோம் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தென் ப்ரொடக்ஷனாக வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு அந்த முதல் நாள் மொமெண்ட்டே வந்து ஷூட்டிங் போகிறது எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. தென் சார் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே நான் நடித்தேன். ஸோ இப்போ வரையும் அதை மறக்க முடியாது. ஸோ அங்கேருந்து இந்த வரையும் நான் முடிச்சிருக்கேன். எனக்கு இந்த மொமெண்ட்டில் இங்கே பார்க்கும்போது நாங்கள் கார்கிட்ட வந்துட்டு இருந்தேன். எனக்கு இந்த என்னடா இது மாதிரி லேட் ஆயிடுச்சு கடன் வந்துட்டு இருந்தோம். வந்து நின்னா ப்ரெஸ் பீப்புள் நீங்கள் வந்து இவங்க எல்லாருமே கேமரா வச்சு பக்குன்னு இப்படி நின்ட்டாங்க. எனக்கு பகீர்னாச்சு. எனக்கு இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்ததில்லை. பார்த்துட்டு அவ்வளோ ஒரு ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சாங்களா. எனக்கு வந்து அந்த டைமில் புரியல என்ன நடக்குது இப்போ இங்கே. சரி ஓகே ஃபோட்டோ எடுக்கிறாங்க, இப்போ நம்ம உள்ள இந்த ஈவெண்ட்னால இது மாதிரி நடக்குது அப்படிங்கிற ஒரு மொமெண்ட் தான் இருந்தது. ஸோ இந்த படத்தை பற்றி அடுத்து நான் சொல்லணும் அப்படின்னா தென் லாஸ்லியா அவங்க சொல்லலாம். ஸோ லாஸ்லியா வந்து எப்படின்னா உள்ளே வரும்போதே வந்து அவங்க ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து எங்களுக்கு நம்ம பிக் பாஸில் பார்த்துருக்குறோம், அவங்க யூடியூப்ல பார்த்துருக்காங்க. ஆனால் வந்து எப்படி நம்ம நடிப்போம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியல. ஸோ ஒரு 3 நாள் ரிவர்ஸ் பண்ணோம். ஸோ அப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் டேலாம் அவங்க பார்க்கும்போது ரொம்ப அமைதியாக கம்போஸ்டாக காமா அப்படி இருந்தாங்க. எதுவுமே பேச மாட்டாங்க, ரொம்ப ரிசர்வ்டாக இருந்தாங்க. சரி எப்படி இவங்க பெர்ஃபார்மன்ஸ் புல் பண்ணுவாங்க. ஏன்னா படம் ஃபுல்லாகவே 2 பேரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு சீன்ஸ் இருக்குது. பயங்கர எனர்ஜியாக வந்து நடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. நானும் டேரக்டர் அப்படி குஷியாக வந்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனர்ஜியாக இருக்கிறோம். அவங்க வரும் அம்மா கம்போஸ்டாக இருக்கிறாங்க. சரி என்னடா பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது செகண்ட் டேல இருந்து அதுக்கப்புறம் வந்துட்டா பத்ரகாளி அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு அவங்க கொடுத்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அமேசிங்காக இருந்தது. சான்ஸே இல்லை. அந்த செகண்ட் டே தேர்ட் டேல இருந்து அவங்க ஒரு ஃபார்ம் அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க. தென் எங்களுக்கு அந்த ஈகோ சிஸ்டமே ஒரு மாதிரி செட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போனதுலேருந்து பேங்க் தான். ஸோ அங்கேருந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப நல்லா லைக் அந்த அந்த படத்தோட சேர்ந்து ட்ராவல் பண்ண ஃப்ரெண்ட்ஷிப்பும் சேர்ந்து அவங்களுக்கு பர்சனலாக தெரிஞ்சுக்கிறதுலேருந்து வந்து ரொம்ப புதிய அனுபவமாக இருந்தது. ஸோ தேங்க்ஸ் லாஸ்லியா அண்ட் அருண் சாருக்கு. தென் வந்து ஷாரா அண்ணன் வந்து எப்படி பார்த்தோன்னா அவர் வந்து யூடியூப்ல தான் பெரிய கலக்கிட்டு இருந்தார் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு சர்டன் ஸ்டேஜ் வந்து படத்தை வந்து நிறைய படங்கள்லாம் பண்ணி எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு
ஒரு நல்ல ஒரு நேம் வந்து வாங்கி இருக்கிறாரு பொசிஷனில். ஸோ அண்ணன் வந்து உள்ளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இதில் நாங்கள் சின்னதாக அவங்க ஆஃபீஸில் ஒரு பூஜை போடும் அண்ணனை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் 12 பேசி அண்ணன் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ப்ராஜெக்ட்லேயே வந்ததுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அண்ணனும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி தான் அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம். எனக்கு அண்ணனுக்கு உங்களுக்கு அனுபவம் எப்படின்னா ஜாலியாக ஏதாவது பேசிக்கிட்டே இருப்போம். ஏதாவது ஒன்று நம்ம செட்டை தாண்டி நாங்கள் வந்து அந்த 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 பேப்பர் எடுத்து நாங்கள் வந்து ஸ்கிரிப்ட் எடுத்து படிக்கிறது வந்து அந்த மொமெண்ட்டுக்கு போய் படிக்கிறது. ஏன்னா எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இதுதான் அண்ணன் கூட காம்பினேஷன் வந்து ரொம்ப நம்ம படிச்சு போய் பெர்ஃபார்ம் பண்றது கிடையாது. ஸோ இயல்பா வந்து 2 பேரும் பேசி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள எப்படி பேசிப்போம் அப்படிங்கிற பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் வரும்போது அண்ணன் வந்து ஒரு விஷயம் போடுவாங்க, அதுக்கு நான் ஏதோ ஒன்று பண்ணுவேன். ஸோ 2 பேரும் வந்து ஒரு மாதிரி ஆத்மாத்மா ஒரு அவுட்வர்டா நடிச்ச ரோல் தான் வந்துட்டு அண்ணனோட ரோலும் என்னோட ரோலும். ஸோ எங்களுக்குள்ள காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். தென் இளவரசு சார் தான் வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அந்த செட்டில் ஒரு காட் ஃபாதர் மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் டே இளவரசு சார் வந்து நான் செட்டில் நான் வந்து பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு 10 days ஷூட் பண்ணிட்டோம். இளவரசர் ஜாயின் பண்ணும்போது அவர் சார் இது வந்து நாங்கள் வந்து இளவரசர் எப்படி சொல்லணும்னா அவர் எல்லா யாரும் தெரில பக்கத்துக்கு கேரவனில் தான் இருந்தார். பயங்கரமாக திட்டிகிட்டே இருந்தார். இப்போ எல்லாத்தையும் சொல்லியிருந்தேன் நான் செம்மையாக திட்டினார். ஃபர்ஸ்ட் டே போதும் ஒரு 7 o'clock ஸ்டார்ட் ஆகுது ஷூட்டு. 7 மணிக்கு காலையில் பயங்கரமாக யாரையும் திட்டிகிட்டே இருந்தார். ஐயோ என்னடா இவர் வந்துட்டு காலையில் இப்படி யாரையும் திட்டிகிட்டு இருக்கிறார், நம்ம இனிமேல் தான் அவரை பார்க்க போகிறோம், எப்படி அந்த அனுபவம் இருக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் ஒன்ஸ் அவர் வந்து எந்த மூடில் அவர் பர்சனல் ப்ராப்ளம் நினைக்கிறேன் அதை முடிச்சுட்டு அந்த கேரவன் விட்டு வெளியில் வந்து செட்டுக்குள்ளே வரும்போது என்டையராக வந்து எல்லா மைண்ட் செட்டையும் ஒரு இடத்துல வச்சுட்டு க்ளீனாக வந்து அந்த அவரோட அப்ரோச் பண்ண விதம், அந்த ஆக்டர்ஸை டேரக்டர்ஸை சினிமாட்டோகிராஃபர்ஸ் அப்ரோச் பண்ண விதம் வந்து அமேசிங்காக இருந்தது. டக்குனு கை கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஒரு மாதிரி உடனே ஜெல் ஆகிட்டாரு. என் கூட வந்து ஜெல் ஆகும்போது அவர் எப்படி ஜெல் ஆகினாருன்னா, தம்பி நீ தான் ஹீரோ, வெரி குட், ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க, நம்ம எப்பயும் கொஞ்சம் ஒதுங்கி இருப்போம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணார் அந்த ஜேர்னியை. நான் வந்து என்னடா இப்படி சொல்றாரு, இதோட நம்ம கிட்ட வந்து கொஞ்சம் நம்ம ஒதுங்கி இருக்க சொல்றாருன்னு நினைச்சேன். ஆனால் அது காரணம் வந்துட்டு அவர் பின்னாடி அந்த கேரக்டர் வந்து எப்படி ஹோல்ட் பண்றாரு, இந்த பையனை வந்து நம்ம பாசமா பார்க்குறோம், எந்த இடத்துல பாசமா பார்க்கணும், எந்த இடத்துல அதட்டணும் அந்த கேரக்டர் அப்படின்னு அவர் ஒரு ப்ரிப்பரேஷன் ஒன்று செட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு நம்ம ரொம்பவே அட்டாச் ஆனோம்னா சில இடத்துல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்னு தெரிஞ்சு அதை ப்ராப்பராக வந்து அதை ஹேண்டில் பண்ணி கொடுத்தாங்க. எங்கள் ஃபேமிலி எதுவும் சொல்லணும் அப்படின்னா, அங்கே ஹவுஸ் கீப்பிங் ஃபேமிலி வந்து ஒரு மாதிரி மோர் தென் ஒரு அதாவது ரியல் லைஃப்ல அப்பா அம்மா நாங்களே எப்படி அண்ணன் தங்கச்சில இருப்போமோ அதே மாதிரி தான் நாங்கள் செட்டிலையுமே இருப்போம், பேசிப்போம். ஸோ உமா மேம் இருக்கிறாங்க, மஹி இருக்கிற 2 பேருமே வந்து ஒரு அமேசிங்கான கேரக்டர். ஆக்சுவலாக மேம் வந்து எப்படின்னா ஒரு ஷார்ட்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஓகேவா நல்லா பண்ணியிருக்கேண்ணா சூப்பரா ஓகே அப்படின்னு சொல்லி ரியாக்ட்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து நான் வந்து இது இப்படி சொல்லணும்னு நினைக்கிறேன், நீங்கள் அதனால இப்படி. தேங்க்யூ சோ மச். அதே மாதிரி உங்களுக்கு வரவேற்பும் அன்பும் லவ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா சினிமா ரசிகர்களுக்கு கிட்ட இருந்தும். அண்ட் அடுத்ததா நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப சாரி சார் ஃபார் த டிலே. பட் legendary director, now he'll be a very very happy mentor. P. Vasu sir அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுறாங்க. அழகான மேடை, அழகா இருக்கிறவங்க மேடை, பயங்கர பசி எல்லாருக்கும். நான் சொல்ற பசி வந்து சாப்பிடுறது கிடையாது, ஜெயிக்கணும்ன்ற பசி. அங்க வந்து கொண்டு போய் சேர்க்கிற பசி. நான் எப்பவுமே கரெக்டா, அதாவது மார்னிங் 7 கரெக்டா 1 o'clock பிரேக்னா பிரேக்கு, ஈவினிங் 6 o'clock பேக்கப்னா பேக்கப் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி நான் ஒர்க் பண்ணுறேன். ஆனால் இங்கே வந்து என்னன்னா, உண்மையிலே அந்த 1 மணின்னா அந்த 2:30 அதுக்குள்ளே சாப்பிடணும்னு என்னுடைய மைண்டில் இருக்கும். ஆனால் அருணோட பசியை பார்க்கும்போது என் பசியெல்லாம் மறந்து போயிடுச்சு. அதெல்லாம் உண்மையிலே கிடையாது. நான் உண்மையிலே மனசார பேசுகிறேன், நான் எதுவும் டைலாக் பேசுகிறேன். அதனால் ஏன்னா நான் வந்து யார் ப்ரொடியூசரு, திடீர்னு வந்து நான் டைரக்ட் பண்ணுறேன்னா யார் ப்ரொடியூசர்னு கேட்டேன். அப்போ சொன்னார், இந்த மாதிரி தேனாண்டாருன்னாரு. அந்த ப்ரொடக்ஷனில் நீ டைரக்டராக அறிமுகம் ஆனாலே அது ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா அவங்க அப்பா ராமநாராயணா சார்ன்றவர் வந்து சினிமாவில் வந்து அவர், நாங்கெல்லாம் வந்து அவர்கிட்ட எவ்வளவோ கற்றுக்கிட்டோம். 100 films ஒரு வருஷத்தில் 12 படம் டைரக்ட் பண்ணுவாருங்க. எப்படி பண்றாருன்னே தெரியாது. 12 films எல்லாமே அவர் என்கிட்ட ரொம்ப ஒரு அழகா ஒரு வார்த்தை சொன்னாரு. நான் எல்லாம் பெரிய பெரிய படமா பண்ணிட்டு இருக்கேன். அப்ப என்கிட்ட சொன்னாரு,
நான் பண்ண மாட்டேன் உங்களை மாதிரி அப்படின்னாரு. ஏன் சார்னு கேட்டேன். இல்லை சார், நான் 2வது படி வரைக்கும் தான் போவேன், கீழே விழுந்தா வெறும் காலக்கையில் அடிப்பட தொடச்சிட்டு போயிடலாம், மேலே போயிட்டீங்க இந்த மாதிரிலாம் பண்ணணும், அங்கேருந்து விழுந்தா கை கால்லாம் வந்துடும் சார். ஸோ ஹீ இஸ் அ வெரி கால்குலேட்டிவ் அண்ட் வாட் ஹி வாண்ட்ஸ். இது போதும் எனக்கு ஒரு படத்தில் 2 ரூபாய் போதும், அந்த 2 ரூபாவோட நான் ப்ராஃபிட் பார்ப்பேன் அப்படின்னு ரொம்ப கால்குலேட்டிவாக ரொம்ப அழகாக பிளான் பண்ணி அவர் வந்து படம் பண்ணக்கூடிய டைரக்டர். அவருடைய மகன் தான் இன்னைக்கு வந்து முரளி சார் அவர்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர்கிட்ட நாங்கள்லாம் வந்து நிறைய கற்றுக்கிட்டோம். இன்னைக்கும் உண்மையிலேயே சொல்கிறேன், இந்த மேடையில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஏன்னா இட் இஸ் எவ்ரி டே டெக்னாலஜி இஸ் டெவலப்பிங். எனக்கு நல்லா ஞாபகம் சத்யராஜ் சார் சொன்னார், சார் என்ன பல்ட்டியெல்லாம் அடிக்க சொன்னாங்க சார். எதுக்கு பல்ட்டின்னா, நீ பல்ட்டி அடிப்பான்னு கேட்டாங்க தேவ ஃபிலிம்ஸில். நான் பல்ட்டி அடிச்சு காமிச்சேன். விஜயகாந்த் சார் வந்து மோட்டார் பைக்கில் உட்காந்துட்டு கம்பெனியாக போயிட்டு வந்தார். ரஜினி சார் அதே மாதிரி அவங்களுடைய கதையெல்லாம் கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் மிகப்பெரிய முயற்சி செய்து அவங்க வந்து சினிமாவில் வந்து ஒரு ஹீரோவை இன்னைக்கு சாதிச்சிருக்காங்க. ஆனால் இந்த தம்பி சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்த விஷயம் நான் வந்து என்னை யாரும் தேடலை, நானே என்னை தேடிக்க வச்சேன். He himself brought him inside the industry. It's very, very great. ஏன்னா அவருடைய திறமைன்னா எனக்கு என்ன வரும், நான் என்ன பண்ணால் ஜனங்க பார்ப்பாங்க அப்படின்றத இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஸ்டுடியோ ஏவிஎம் கிடையாது, இன்னைக்கு மிகப்பெரிய ஸ்டுடியோவான வாகினி கிடையாது, இன்னைக்கு மிகப்பெரிய ஸ்டுடியோவான பிரசாத் கிடையாது, இன்னைக்கு எத்தனையோ மிகப்பெரிய ஸ்டுடியோ. ஆனால் இன்னைக்கு மிகப்பெரிய ஸ்டுடியோ எதுன்னா யூடியூப் தான். அந்த ஸ்டுடியோல இருந்து வர்றவங்க தன்னுடைய அந்த அந்த இதை போட்டு அவங்களுடைய அந்த டேலண்ட்டை காட்டி அந்த டேலண்ட்ல இருந்து இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து ஓ இவரா ஓகே அப்படின்ற அளவுக்கு தே ஹேவ் அந்த 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அவர் கொண்டு வராருன்னா அப்போ எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கணும், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கணும், எவ்வளோ டேலண்ட் இருக்கணும். அந்த அளவுக்கு ஹி ஹஸ் டன் ஹிஸ் ஹோம்வொர்க் அண்ட் ஹி ஹஸ் கம் டு திஸ் பிளேஸ். இந்த பிளேஸ்க்கு வந்துட்டாரு. ஆனால் அவருடைய பேச்சும் அவருடைய அந்த கான்ஃபிடென்ட்டை பார்க்கும்போது மிகப்பெரிய இடத்துக்கு வருவாருன்ற நம்பிக்கை எனக்கு. ஏன்னா இஸ் வெரி கான்ஃபிடென்ட், அதில் தெரிஞ்சிச்சு. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லாரையுமே நான் வந்து, ஏன்னா இங்கே முதல்ல கூட்டம் அதிகமாக இருந்தது, நான் உட்காந்து பார்க்க தலைங்கெல்லாம் எழுந்து போயிட்டே இருக்குது. சரி, அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே விட கூட்டம் அங்கே அதிகமாக இருக்கு. ஸோ அதனால ரொம்ப எனக்கும் நிறைய பேசணும்லாம் ஆசைப்பட்டு தான் வந்தேன். ஆனால் சரி, இந்த நேரத்தில் நம்ம வந்து என்ன பேசணும் அதை மட்டும் பேசணும். And I want to wish everyone, and Paatamba song is beautiful, very beautiful melody, and other ஒரு பாட்டில் எப்பவுமே மெலோடி இருக்கணும். அந்த மெலோடி யூ ஹேவ் மெயின்டைன்ட். என்னதான் ஃபாஸ்டாக இருந்தாலும், என்னதான் ஒரு ஜம்ப் கட்ஸாக இருந்தாலும், யூ ஹேட் வெரி குட் மெலோடி இன் யுவர் டியூன், and I enjoyed all your songs, and it was made well. And படம் வந்து கண்டிப்பாக it is going to be a யூத் கில்லிங் ஃபிலிமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இது பார்த்த உடனே, ப்ரோமோ பார்த்த உடனே, டீசர் பார்த்த உடனே எனக்கு அதான் தோணுச்சு. இட் இஸ் கோயிங் டு கிரியேட் எ பிக் என்டர்டைன்மெண்ட் ஃபார் ஆல் த யங்ஸ்டர்ஸ். இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ்க்கெல்லாம் இது வந்து ஒரு நல்ல படமாக, என்டர்டெயின் படமாக, ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக. ஏன்னா இன்னைக்கு வந்து ஜாலி தான் ரொம்ப முக்கியம். படங்களில் வந்து அப்படியே உட்கார்ந்துமா ஜாலியாக இருந்துமா, இல்லைன்னா 13 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு சுந்தர் சி ரிலீஸ் பண்ண படமா மதகஜராஜா இவ்வளோ பெரிய ஹிட் ஆயிருக்குன்னா பிகாஸ் அந்த ஹாப்பினஸ், சந்தோஷம். தம்பி கேட்டார், ரொம்ப அருமையாக என்ன ஒன்று கேட்டார், நடிகனை ரீடூ பண்ணுங்கன்னாரு. தம்பி அந்த நடிகனை நான் விஜய் கேட்டார், இங்கே சொல்கிறேன், இது வரைக்கும் எங்கேயும் சொல்கிறேன். விஜய் வந்து எனக்கு நடிகன் நடிக்கணும், நீங்கள் திருப்பி டைரக்ட் பண்ணுறதாக அந்த படம் பண்ணுவீங்களான்னு கேட்டார். ஸோ அப்போ நான் சொன்னேன், சரி பிளான் பண்ணுதான். வேற ஒரு கதை சொல்கிறதுக்காக போகும்போது என்கிட்ட அவர் கூப்பிட்டு சொன்னது, நான் நடிகன் எனக்கு எப்படியாவது பண்ணணும்னு ஆசை இருக்குது சார், நீங்கள் பண்ணுறீங்களான்னாரு. நம்ம பேசுவோம், யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானும் அதை பற்றி பேசலை, அவர் அதை பற்றி பேசல. ஹி ஹாஸ் கவன். அது அப்போ தான் இவங்களோட படம் பூஜை, தட் இஸ் பெருசலுடைய டைமில் தான் அவரை பார்த்து பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி அந்த படம் வந்து தேர் ஆர் ஆர்டிஸ்ட் who is waiting, பட் எனக்கு ஒரே ஒருத்தர் தான் அதை கிடைக்கணும், கவுண்டமணி. அண்ட் ரெண்டாவது மனோரமா.
ஆச்சியோட கேரக்டர். அது ஒன்று தான் எனக்கு பயம். உங்களை மாதிரி ஆளெல்லாம் வச்சு நான் என்னென்னமோ காமெடியெல்லாம் பண்ணிடலாம். ஆனால் அந்த ஆச்சி கேரக்டர் யார் பண்ணுவாங்க, அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் அந்த படம் பண்ணும்பொழுது. நான் ஹேமா மாலினியை கூட கூப்பிட்டு அவங்ககிட்ட கூட கதை சொல்லி கொண்டு வரலான்னு பார்த்தேன். பட் இட் ஹேஸ் டு கம். எல்லாமே வந்து அந்த டைமில் வரும். ஸோ எனிவே என்னை பற்றி நான் பேசுறது பெருசு இல்லை. எல்லாமே ரொம்ப நல்ல ஆளாக. அருண் வந்து என்னன்னா இந்த படத்தை பற்றி நேற்று என்னை கூப்பிட்டான், நாளைக்கு வாங்க சார் நீங்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்னா. எனக்கு தலையும் தெரியாது வாழும் தெரியாது, நான் வந்து என்னையா பேசுகிறேன். ஏன்னா he has not told இந்த கதை என்ன, அவள் என்ன பண்ணுறா, என்ன கதை பண்ண போற, எதுவுமே சொல்லலை. ஏன்னா அது வந்து என்னன்னா அது ஒரு புத்திசாலித்தனம். நான் ஒண்ணுமே சொல்லாம என் டைரக்டர் உட்கார வச்சு தான் நான் பண்ணேன் அப்படின்னு காமிக்கிறது தான் வந்து அவருடைய வெற்றி. ஏன்னா அவர் என்கிட்ட சொல்லிட்டாருன்னா, நான் ஏதாவது சொல்லிட்டேன்னா அதுல வந்து என்ன ஆயிடும்னா, டைரக்டர் பண்ணிட்டாரா, டைரக்டர் சொல்லிட்டாரா, டைரக்டர் போய் பேசிட்டாரா, டைரக்டர் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாரா, இதுதான் வரும். ஒரு சீன் எனக்கு தெரியாது. நானும் பாரதி முதல்ல டைரக்ட் பண்ண போறோம்னு ஸ்ரீதர் சார் கிட்ட போய் சொன்னோம். ஏன்னா நாங்கள் 3 வருஷம் தான் இருந்தோம் ஸ்ரீதர் சார் கிட்ட. அதுக்கப்புறம் போய் ஸ்ரீதர் சார் கிட்ட சொன்ன உடனே என்னது டைரக்ட் பண்ண போறீங்களா அப்படின்னாரு. ஆமா சார், பன்னீர் புஷ்பங்கள். அப்போ ஒரு ஒரே ஒரு வார்த்தை கேட்டாரு, எப்போவாவது நான் கேமரால என்ன லென்ஸ் போட்டேன்னு பார்த்துருக்கீங்களா, நான் ஏன் லாங் ஷாட் வைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா, நான் ஏன் க்ளோஸ் ஷாட் வைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா, எப்போவாவது நீங்க அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா நான் என்ன ஒர்க் பண்றேன்னு. இப்போ அருண் சொன்ன மாதிரி எனக்கும் அவர் பேர் கூப்பிட மாட்டார்ன்ற பயெல்லாம் இருந்தது, ரொம்ப நாளாக இருந்தது. அவர்கிட்ட போய் நம்ம என்ன பார்க்குறோம், அப்படியே யோசிப்போம் என்ன பண்ணலாம் அப்படி கேள்வி கேட்டார். எங்களுக்கு ஒரே அப்படியே ஒரு மாதிரி. ஏன்னா அவருக்கு என்னன்னா அக்கறை, நல்லா வரணும், பசங்க நம்ம பேரை காப்பாற்றோம் அப்படின்ற ஒரு அக்கறை அன்னைக்கு அவருக்கு. நான் சொல்றதெல்லாம் 81 when I was 24 I did my first film. ஸோ அப்போ வந்து அவர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் முனைய படம் தான் ஒர்க் பண்ணாங்க, என்ன தெரியும் சொல்லி பயங்கரமா இதானார். ஆனால் எங்கள் படத்தோட ப்ரொஜெக்ஷன் பார்த்துட்டு நாளைக்கு காலை 2 பேரும் வீட்டுக்கு வாங்கினார். வீட்டுக்கு போன உடனே பூஜை ரூம்ல கூட்டிட்டு போய் ஆரத்தி எடுத்து எங்களை வந்து அதை தொட்டு கும்பிட சொன்னார். அந்த அளவுக்கு அவர் சந்தோஷமாயிட்டார். அது மாதிரி தான் எல்லா டைரக்டர்ஸும். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து நாளைக்கு ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா எங்களை விட சந்தோஷப்படுறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த சந்தோஷத்துக்காக நான் 24ஆம் தேதி காத்துட்டு இருக்கேன். அந்த சந்தோஷம் கண்டிப்பா எனக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும் அப்படின்னு இந்த டீமை பார்க்கும்போது எனக்கு தெரியுது. அண்ட் அப்கோர்ஸ் யூ கேம், யூ ஹேவ், அதாவது என்னன்னா ஏதோ சம்திங் இருக்கு அவங்க முகத்தில், நீ நல்லா உருவ பண்ணல, ஏதோ சம்திங். ஐ டோன்ட் நோ, டெஃபினட்டா ஐ திங்க் தெர் இஸ் அ பிளேஸ் ஃபார் யூ இன் சினிமா. ஐ டோன்ட் நோ, அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி லாஸ்யா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஷி ஸ்போக் இன் தமிழ். கஷ்டங்க இப்பெல்லாம் தமிழ் பேசுகிற ஹீரோயின் கிடைக்கிறதே பெரிய கஷ்டம். அது மாதிரி ஷி ஸ்போக் இன் தமிழ் அண்ட் ஷி ஆல்சோ ப்ரூவ்ட் ஹர்செல்ஃப் இன் பிக் பாஸ். ஸோ தட் இஸ் ஆல்சோ அனதர் ஒன் பிக் ஸ்டுடியோ. டேலண்ட்ஸ் ஆர் கம்மிங் த்ரூ பிக் பாஸ் அண்ட் அந்த சூப்பர் சிங்கர்ஸ் எல்லாம் இண்டஸ்ட்ரியே கிரியேட் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு, மிகப்பெரிய சேனல்ஸ் எல்லாம். ஸோ இது அத்தனையுமே இப்போ உங்கள் கையில் தான் இருக்கு. தயவு செய்து எப்படி நீங்க பசி முடிஞ்சோடனே நல்லா சாப்பிட போறீங்களோ அந்த மாதிரி இந்த படத்தை பற்றி நல்லா எழுதுங்க, ப்ரொமோட் பண்ணுங்க. இதை வந்து மேக்சிமம் எல்லாரையும் யோசிச்சா கூட முரளி சார் யோசிங்க. ஏன்னா முரளி சார் வந்து இன்னைக்கு ஒரு ஹிட் கொடுக்கணும், அந்த நிலையில இருக்காரு. அதனால அவருக்காக, இந்த டீமுக்காக, இந்த பசங்களுக்காக, இன்னைக்கு இருக்கிற அத்தனை பேருக்காகவும் தயவுசெய்து இந்த படத்துக்கு நீங்க பெரிய ப்ரொமோஷன் கொடுக்கணும். உங்களை யாரும் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பா அந்த சக்சஸ் அவங்களுக்கு கிடைச்சிடும்.